ஓ காட். அப்போ ரித்விக் பண்ண பேராசையில இவங்க கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவானே. ஓ நோ, இப்பதான் புரியுது. நான் கீழே வந்ததும் எதுக்கு என்ன பார்த்தா அமைதியானாங்கன்னு புரியுது. கரண் பேசுறத வச்சு பார்த்தா ரித்விக் என்ன பத்தியும் பிருத்வியை பத்தியும் இன்னும் இவங்க கிட்ட எதுவும் சொல்லலன்னு தெரியுது. அதனாலதான் இவங்க குடும்பம் இன்னும் எங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணல. நான் இப்பவே இந்த விஷயத்தை என் பேபி கிட்ட சொல்லி ஆகணும். ரித்விக்கு உண்மையை சொல்ல விடாம தடுத்தாகணும். ரித்விக் உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்காக பிருத்வி என்ன பண்ணாலும் சரி, அவனை கிட்னாப் பண்ணாலும் சரி, அவனை பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, இல்ல மர்டர் பண்ணாலும் சரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஆனா அந்த ரித்விக்கை எப்படியாவது தடுத்தே ஆகணும். அப்புறம் இந்த மனுஷா அதுக்கப்புறம் அவர் தானாவே அமைதியாயிடுவா. இப்ப பாருங்க, இந்த கருணுடைய ரிங் செரிமனில அடிக்கிற எல்லா பாலும் சிக்ஸர் தான் போகும். யாரும் கவலையே படாதீங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் இருக்கான்ல, அது யாருங்கிற உண்மை வெளியே வரும். கேம் ஓவர். எஸ், ரித்விக்கா அவன் நம்ம பார்ட்டியில பார்க்கும்போது தான் அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு. அதுவும் அவன் நம்ம சப்போர்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவன் கதை முடிஞ்சது. ஓகே மை டியர் கண்ணுங்களா, I'm coming home. It's the party time. கரண் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. செலிப்ரேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அதாவது நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செலிப்ரேஷனே பண்ணுவோம். Of course, I'm coming. அப்புறம் பிரீதா, நீ எனக்காக வெயிட் பண்ணு. எங்கேயும் போயிடாத. ஓகே? கண்டிப்பா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். Of course I will. I mean, ஸ்ருதி இங்க தானே இருக்கா. சோ நான் தனியா எப்படி போவேன்? சீக்கிரமா வந்துரு. பார்த்து சீக்கிரமா வா, கவனமா வா. Bye. See you. சரி, இப்பவே நான் ஒன் பண்றேன். ராகினி ஆண்டி கிட்ட போயிட்டு நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய டிராமா நடக்க போகுதுன்னு சொல்றேன். கொஞ்சம் இரு, முதல்ல அவன் வரட்டும், அப்புறமா போய் எல்லாருமே சொல்லலாம். ஓகே. ஆனா எனக்கு இப்போ ரொம்பவே பசிக்குது. சின்ன பசியா பெரிய பசியா? இல்ல அதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா இல்ல மீல்ஸ் வேணுமா? ஷார்ட்டி, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சிப்ஸ். எனக்கு சிப்ஸ் பசி எடுக்குது. சிப்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? என்னோட வீடு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். சிப்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட வீடு. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்காத. என்ன எனக்கும் கொடு. ஏன்னா எனக்கும் பசிக்குது. அட என்ன அட? நான் கொடுக்க மாட்டேன். குடம் ப்ளீஸ். குடம் 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 குடு. என்ன நீ தனியா எவ்வளவு சாப்பிடுவ? ஓகே, எடுத்துக்கோ. தேங்க் யூ. ஸ்பைசியா இருக்கு. ஒண்ணு மாதிரியா? என்னோட இந்த வாயாடி தங்கச்சி சமீர் கூட சிப்ஸை தான் ஷேர் பண்றாளா இல்ல வேற ஏதாவதா? இப்பவே போய் கேக்குறேன். இல்ல வேணாம் வேணாம், நான் கேட்க மாட்டேன். என்னைக்கு ஒரு நாள் கையும் களவுமா பிடிக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்த அப்ப தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் போய் பேசினேன்னா என்னோட தங்கச்சி வீணா நர்வஸ் ஆயிடுவா. உண்மையை சொல்ல மாட்டா. இவ்வளவு ஸ்வீட்டான பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிற விஷயத்த அவ என்கிட்ட மறைச்சிருவா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா
என்னோட போன், என் போன் எங்க? இந்த விஷயத்தை பிருத்வி கிட்ட சொல்லி ஆகணும். எங்க என் போன்? அட, என்னோட போன். ஃபென்டாஸ்டிக். கண்ணு துடிக்கிறது நின்றுச்சு. அதாவது வந்த பிரச்சனை எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அட, நான் இங்க ஃபைல எடுக்க தான் வந்தேன். இந்த கண்ணு துடிச்சதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது கிடையாது. எங்க போச்சு அந்த ஃபைல்? இப்பலாம் எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா என் கூட இருக்காங்களே இந்த ரித்விக், மோனிஷா, அப்புறம் இந்த ஷர்லின் தான் காரணம். ரித்விக் மோனிஷாவும் பிச்சை கொடுங்க, ப்ராப்பர்ட்டியை பிச்சை கொடுங்க இப்படி சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் ஆக்குதுங்க. அப்புறம் இந்த முட்டாளுங்க மகாராணி ஷர்லின் இருக்கால, எப்ப பார்த்தாலும் என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அட, சில பேருக்கு பிருத்வி வேணும், சிலருக்கு பிருத்வியோட ப்ராப்பர்ட்டி வேணும். அட, யாருக்காவது பிருத்விக்கு என்ன வேணும்னு தோணுதா? எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. ஹாய் பிருத்வி ஹேண்ட்சம், உன்னோட பர்சனாலிட்டி சூப்பரா இருக்கு. அட, உன்னோட பர்சனாலிட்டியை பார்த்து ஹீரோவா நடிக்கிற எல்லாருமே கண்டிப்பா தோத்து போயிட போறாங்க. கொஞ்சம் யோசி. நீ இந்த அவுட்ஃபிட்ட போட்டுக்கிட்டு பிரீதா முன்னாடி போய் நின்னா பிரீதா என்ன ஃபீல் பண்ணுவா? பிரீதா கண்டிப்பா பிருத்வி நீங்க ரொம்ப டேஷிங்கா இருக்கீங்கன்னு சொல்லுவா. பிரீதாவோட பிருத்வி, இந்த பிருத்வியுடைய பிரீதா, ரொம்ப சூப்பரான ஜோடி இது. ஆனா பிரீதா கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்றான்னு தானே சொல்லியிருந்தா. இப்ப வரைக்கும் கால் வரலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கால் பண்றேன். ரெண்டும் ஒண்ணு தானே. மேம், எனக்கு கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? என் போன் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். தேங்க்யூ. பிரீதா ப்ளீஸ் போனை எடு. பிரீதா 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 போன் எடு. ஐ லவ் யூ ஹோ பிரீதா. இந்த பிருத்வி போனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லும். ஹலோ மேடம், பார்த்து ஓட்ட மாட்டீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், போ. பிருத்வி, ப்ளீஸ் கால் அட்டெண்ட் பண்ணு. இட்ஸ் வெரி அர்ஜென்ட். பிரீதாவோட போன் இல்ல. அந்த முட்டாளங்களோட மகாராணி தான் போன் பண்றா. ஸ்டூபிட் கேர்ள். கட் பண்ணிட்டோம். ஓ காட், அந்த முட்டாளால எனக்கு டென்ஷன் அதிகமாகுது. அட, திரும்ப திரும்ப கால் பண்ண அது அர்ஜென்ட்டான விஷயமா தானே இருக்கும். நான் இப்ப என்ன பண்றது? நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் இப்போ ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கேன். இரிட்டேட் ஆக விரும்பல. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். முட்டாள்களோட மகாராணி. ஜஸ்ட் ரிலாக்ஸ் பிருத்வி. உன்னோட ரொமான்டிக் மொமெண்ட்டை பிரேக் பண்ணாத. நீ மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ண. பிரீதா ப்ளீஸ், ஒரு முறை போன் எடு. ஒரு முறை போதும் ப்ளீஸ். பிரீதாவோட போன் இங்க இருக்கு. இந்த தாடி வச்ச ஆடு எதுக்கு பிரீதாவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான்? இவன் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டானா?
மறுபடியும் கால் பண்றான். வேணாம் எதுவும் சொல்லாதீங்க, உங்க மேல எனக்கு காதல் அதிகமா இருக்கு. இப்பவே உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், கை கோத்து நடக்கணும், ரொம்ப தூரம் போகணும். பிரீதா பிரீதா, எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது. உன்னை ரொம்ப அதிகமா மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். என் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் என்ன பண்றது பிரீதா? இன்னைக்கு உங்க மேல காதல் அதிகமா இருக்கு. இன்னைக்கு என் மனசு உங்களுக்காக ரொம்ப அதிகமா துடிக்குது. லிசன் டு மை ஹார்ட் பீட். உங்களுக்கு கேக்குதா பிரீதா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். உங்களோட ஃபேவரட் கலர், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இன்ஃபேக்ட் அந்த கரனோட ரிங் செரிமனிக்காக நான் உங்க ஃபேவரட் கலர்லயே ஒரு அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க பாக்குறீங்களா? நீங்க கண்டிப்பா இந்த அவுட்ஃபிட்ல என்ன பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவீங்க. ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் டேஷிங், ஹேண்ட்ஸம் ஹீரோ. பிரீதா, நான் உனக்கு கேட்கட்டுமா? உங்களோட ஃபேவரட் கலர் மாவி தானே? நீ மஞ்சள் பச்சை சிகப்பு நீ என்ன வேணா போட்டுக்கோ, ஆனா நீ தாடி வச்சு ஆடுதானே பாக்க அப்படிதான் இருப்ப. நீ மஞ்சள் கலரு பச்சை கலரு என்ன கலர் போட்டாலும் எப்பவுமே கேவலமா தான் இருப்ப. யார் பேசுறது? நான் வந்து பிரீதாவோட ஃப்ரெண்ட் மீதா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? பிரீதா என்கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொன்னா. உண்மை என்னன்னா அவ உன்னை ரொம்ப வெறுக்கிறா. ஆனா அவளால உன்கிட்ட சொல்ல முடியல. அதனால அவ மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னா. உன்னை எந்த அளவுக்கு அவ வெறுத்துக்கிட்டு இருக்கான்னு என்கிட்ட சொன்னா. எஸ், உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவ ரத்தம் அப்படியே கொதிக்குதான். நீ அவ முன்னாடி வந்து நிக்கும் போது பேசவே பிடிக்கலையா? ஆக்சுவலி எஸ், அவ ரொம்ப நல்ல பொண்ணுல. அதனாலதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ எந்த அளவுக்கு மோசமானவன்னு சொன்னா. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ஏதாவது மாடியில இருந்து குதி, இல்லனா ஏதாவது பாழம் கிணத்துல போய் குதி. புரியுதா? இல்லனா வேண்டாம், நீ ஒண்ணு பண்ணு. நீ அதே Dress போட்டுக்கிட்டு ரிங் செரிமனிக்கு வந்துரு. கரனோட ஃபங்க்ஷனுக்கு உனக்கு இருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னோட Dress குட்டி குட்டி குட்டியா வெட்டி போட்டுடுற. அப்பதான் நீ அடங்குவ. அப்புறம் உன்னை அப்படியே அலங்கா தூக்கி ஸ்விமிங் பூல்லையே போட்டுடுற. அதுக்கப்புறம் ஃபைனலா உன்னோட கதையை ஒரே அடியா முடிச்சு உனக்கு எண்டு கார்டு போட்டு காட்டுறேன்டா. சொல்றது புரிஞ்சுதா? யார் பேசுறதுன்னு கேட்டேன், இப்பவே சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, நான் பிரீதாவோட. ஏய் ஷட் அப். ஒரு வார்த்தை பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரீதாவோட போனை நீ தொட்டு இருப்ப? என்னடா செய்வ? என்ன செய்வ? அது உன்னோட இந்த துடிப்பு இருக்குல்ல, இந்த கோபம் இருக்குல்ல, இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ பேசாம ஒண்ணு பண்ணு. You just get lost. ஏன்னா நீ பிரீதாவுக்கு தகுதியானவன் இல்ல. எப்படி பார்த்தாலும் இல்ல. புரியுதா? பிரீதா, நான் உன்னோட ஃபேவரட் கலர்ல Dress போட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ யாருக்குமே ஃபேவரட் கிடையாதுடா. இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமான பிறவி நீதான். கனவு கண்டுட்டு இருக்க. நாளைக்கு நீ பிரீதா கூட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நாளைக்கு அவ உன் கூட இல்ல. கண்டிப்பா என் கூட தான் இருப்பா. இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே என் கூட தான் இருக்கா. எஸ், காலையில இருந்து இங்கதான் என் வீட்லயே இருக்கா. நீ கனவு மட்டும் கண்டுட்டு இரு. அதான் உனக்கு வரும். Just get lost. Just shut up. எதுவும் பேசாத. நீ இப்பவே என் பிரீதா கிட்ட போனை கொடு. என் பிரீதாவுடைய போன் அவ கையில தான் இருக்கணும். நீ அவ போன்ல பேசக்கூடாது. இப்பவே அவகிட்ட போனை கொடு. இல்லனா என்னடா பண்ணுவ? இங்க பாரு, நான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கறேன். இப்பவே பிரீதா கிட்ட போனை கொடுத்து என்கிட்ட பேசவே. இல்ல உன் நிலைமை மோசமாயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ பேசாம ஒண்ணு பண்ணு. போனை கட் பண்ணாம லைன்ல அப்படியே இரு. உன்னோட போன் பில் அதிகமாகும். கட்டு. நான் போறேன். நாளைக்கு ரிங் செரிமனி இருக்கு. நிறைய வேலை இருக்கு. ஓகே பாய். ஹலோ. நீ யாரா? நீ யாரு சொல்லு. நீ கனெக்ட் பண்ற வேலையை தானே பண்ற. உன்னை எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிறதுக்கு தானே. பிரீதாவோட நான் கண்டிப்பா கனெக்ட் ஆகியே தீருவேன். ஏன்னா எனக்கும் என் பிரீதாக்கும் நடுவுல யாராலையும் உள்ள வர முடியாது. God, கரண் என்ன ஐடியா போட்டிருக்கான்? அவன் என்ன பண்ண போறான்னு பிருத்விக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். என்ன சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா அவனுக்கு இந்த நியூஸ் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதோட இந்த எல்லா சிச்சுவேஷனையும் ரிங் செரிமனிக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆனா இவன் என் போனை எடுத்த தானே எது வந்தாலும் சொல்ல முடியும். தயவு செஞ்சு போனை எடுத்து தொலை பிருத்வி. என்ன எடுக்க மாட்டேங்கிறான்? ஃபைன், நீ போனை எடுக்கவே எடுக்காத. God, ஆனா நான் உனக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். உன்கிட்ட நாங்க நியூஸ் சொல்லி ஆகணும் பிருத்வி. நான் இப்ப
என்ன பண்றது? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் பிருத்வி வீட்டுக்கே போயிடுறேன். அவன் வீட்ல இல்லைன்னா அவனோட ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸ்ல அவன் இல்லைன்னா பிரீத்தாவோட வீட்டுக்கு போறேன். எங்கேயாவது அவன் இருப்பான்ல. ஏன்னா அவன் கிட்ட இந்த நியூஸ கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். அவங்க எல்லாரும் எங்களுக்கு அகேன்ஸ்டா என்ன பிளான் பண்றாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு ஆகணும்ல. அதுக்காக நான் உனக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பிருத்வி. காட், நான் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை நீ போன் எடுக்கலாம்ல. ஏன்னா நான் ஷர்லின் அவ்வளவு சீக்கிரமா தோல்வி ஏத்துக்க மாட்டேன். ஐ வில் ட்ரை சக்சஸ் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். பிருத்வி, உனக்கு எதுக்காக புரியல? நீ போன் எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நமக்கு இது ரொம்பவே முக்கியம். ப்ளீஸ் பிக் அப் தி போன் பிருத்வி. God, இவன் முட்டாளா இருக்கும். அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு எவ்வளவு தைரியம்! முதல்ல அவன் என் பிரீத்தாவோட போனை தொட்டான். அதுக்கப்புறம் என் பிரீத்தாவோட போன்ல அவனே காலை ரிசீவ் பண்றான். பிரீத்தா கிட்ட போனை கொடுக்கவே இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பேரு தி பிருத்வி. நான் என் பிரீத்தா கிட்ட பேசுற வரைக்கும் நான் போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அண்ட் என்னோட பிரீத்தா ரொம்பவே நல்லவ. ஏன்னா அவ என்னோட பேரை போன் டிஸ்பிளேல பார்த்ததும் உடனே காலை ரிசீவ் பண்ணிடுவா. என்ன ரிங்கு போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை கரணும் பிரீத்தாவும் ஒன்னா இருக்காங்களோ? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அட, என்னோட பிரீத்தாவோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவ எப்படி இவனை போய் காதலிப்பா? நான் தான் இருக்கேன்ல. நான் அவளை காதல்ல விட மாட்டேன். ஏன்னா நான் பிரீத்தாவோட பார்வையில ரொம்பவே பெஸ்டா ரொம்ப நல்லவனா இருப்பேன். என்ன தவிர பிரீத்தாக்கு யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கிரைம்ஸ் பண்ணி இருக்கேன் தான். பட் பிரீத்தாக்கு அதை பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுல்ல. அட, கொஞ்சம் கிரைம் பண்றது தப்பு இல்லையே. இல்லனா வயசானதுக்கு அப்புறம் கங்கையில எந்த பாவத்தை கழிப்பேன்? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். இந்த முறை ரிசீவ் பண்ணலாம்ல? பிரீத்தா, ப்ளீஸ் ரிசீவ் த கால். ப்ளீஸ். எதுக்கு பிரீத்தா ரிசீவ் பண்ண மாட்டா? அவ தெரிஞ்சே ரிசீவ் பண்ணாம இருக்க மாட்டா. அப்படி பண்றதுக்கு வாய்ப்போ இல்ல. ஆனா எதுக்கு? ஓகே, ஐம் டாம் ஷூர் பிரீத்தா தன்னோட போனை இங்க அங்க எங்கேயாவது வச்சிருப்பா. ஏன்னா அதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கரணோட வீடு. நான் பிரீத்தா கிட்ட இப்பவே பேசி ஆகணும். ரைட் நவ். ஆனா நான் எப்படி பிரீத்தா கிட்ட பேசுறது? சரி, நான் ஒண்ணு பண்றேன். பேசாம கரண் வீட்டோட லேண்ட்லைனுக்கு கால் பண்றேன். அங்க யாராவது போனை ரிசீவ் பண்ணி தானே ஆகணும். அவங்க கிட்ட பிரீத்தா கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்றேன். இவன் சரியான முட்டாளா இருக்கானே. எப்பெல்லாம் நான் பிரீத்தா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த முட்டாள் நடுவுல வந்துடுறான். இப்ப நான் உன் காலை ரிசீவ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ. வணக்கம் ஆண்டி, நான் பிருத்வி பேசுறேன். ஆண்டி, கால் ரிசீவ் பண்ணதுக்கு thank you so much. பிருத்வி போன் அடிச்சா எடுக்க தானே செய்வாங்க. ஆமா ஆண்டி, நான் ரொம்ப நேரமா பிரீத்தா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. ஆனா அவங்க தன்னோட மொபைல்ல எந்த காலையும் ரிசீவ் பண்ணல போல இருக்கு. சோ ப்ளீஸ் என்கிட்ட அவங்கள பேச சொல்லுங்களேன். பெரிய உதவியா இருக்கும். சரி, இப்பவே பேச சொல்றேன். ஒரு நிமிஷம். பிரீத்தா ராகினி ஆண்டி, ஸ்ருதி, பிரீத்தாக்கு பிருத்வி கால் பண்ணிருக்கான்னு சொல்லு. லேண்ட்லைன்ல இருக்காரு, பேச சொல்லு. ஓகே ஆண்டி. ஓகே. அக்கா, உங்களுக்கு போன். இப்ப இருக்கானே சரியான பைத்தியம். சோ இப்ப நான் கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமா? யாரும் என்ன பாக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அக்கா கிட்ட போன்ல பேசணும்னா இவன் எதுக்கு லேண்ட்லைன்ல கால் பண்ணா? போன்லயே கால் பண்ணிருக்கலாமே. Now I understood.
அக்காக்கு இவன் கிட்ட பேச விருப்பம் இல்லாம இருக்கும். அதனாலதான் அக்கா இவனோட போனை எடுக்கல, இவனும் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிட்டான். பிருத்வி, ஓ பிரீதா சொல்லுங்க. அது வந்து நீங்க என் பேரை சொல்லும் போது என் மனசு அப்படியே கார்டன் ஆயிடுச்சு. பிரீதா, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ so much. ரொம்ப நேரமா நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா பேச முடியல. நான் உனக்கு சொல்லட்டுமா, நீங்க இல்லாம வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழறது ரொம்பவே கஷ்டம். அட கஷ்டம் என்ன, முடியவே முடியாது. அப்படின்னா செத்துருங்க. ஸ்ருதி, சரியா சொன்னீங்க. ஸ்ருதி தான் பேசுறேன். பெருசா என்னமோ ஹலோ பிரீதா, ஐ லவ் யூ பிரீதா, ஐ மிஸ் யூ பிரீதான்னு சொல்றீங்க. காதலோட டெஃபினேஷனுக்கான டி கூட உங்களுக்கு தெரியுமா? இல்ல அப்படியே ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுமா? சிஸ்டர் இன் லா, எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அண்ட் யூ நோ, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் பிரீதா கிட்ட பேசி ஆகணும். அடடா பிருத்வி, நீங்க எதுக்காக என்கிட்ட பேச மாட்டீங்க? நான் ரொம்பவே நல்ல பொண்ணு. எவ்வளவு பேர் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? சரி, இப்ப நீங்க எதுக்காக அக்கா கிட்ட பேசணும்? நான் தான் இருக்கல மச்சான், அதாவது மச்சினிச்சி, பாதி மனைவி. என்ன? லிசன் ஸ்ருதி, ஒரு விஷயம் உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் மச்சினிச்சி. நமக்குள்ள மாமா மச்சினிச்சிங்கிற உறவு இல்ல. பிகாஸ் யூ டோன்ட் லைக் மீ. சோ எந்த பட்றீங்க வேற யார் பிரெட்லியாவது போய் வை. ஓகே, இப்போதைக்கு பிரீதா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லு, அது போதும். பிருத்வி, இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல மாமா மச்சினிச்சி உறவே சுத்தமா இல்லதான். இன்னொரு ஃபேக்ட் சொல்லவா? உங்களையும் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. எதுக்காக போன பண்ணீங்க? போன வைங்க, இல்லனா நான் உங்களோட லைனை கட் பண்ணிடுவேன். போன வைங்க. லிசன், ஹலோ ஹலோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். எப்படியாவது பிரீதா கிட்ட இன்னைக்கு பேசிடுவேன். இப்ப நானும் எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க? என்னோட 4 அடியை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதனால 2 கிலோ குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுமா? கார்டியோ பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒன்னு பண்ணு, 4 நாளைக்கு 400 அடி நட, 10 கிலோ குறையும். எனிவேஸ், எதுக்காக நீ போனை கட் பண்ண? எனக்கு இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு மிருகம் என்ன கடிச்சிருச்சு. எனிவே, நாட் இன்ட்ரஸ்டட். பை. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். எப்படியாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். பிரீதா கிட்ட கண்டிப்பா பேசியே தீருவேன், என்ன ஆனாலும் சரி. நம்பர் எங்கேஜா இருக்கு. அட, இப்பதானே போன் போச்சு, எப்படி எங்கேஜா இருக்கும்? ஓ, அப்படின்னா அந்த வாயாடி ஸ்ருதி தெரிஞ்ச ரிசீவரை சைட்ல எடுத்து வச்சிருக்கா, நான் பிரீதா கூட பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே. யா சொல்லு. ஃபைனலி நீ என்ன ஃபைனலி? நீ முதல்ல என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல என்ன தவிர வேற யார் பேருமே சேவ் பண்ணி வைக்கலையா? நீ திரும்ப திரும்ப எதுக்காக எனக்கே கால் பண்ணிட்டு இருக்க? இல்ல, உன்னோட போன்ல பிரீதாவோட நம்பர் மட்டும் இருக்குல்ல, அதே மாதிரி உன் நம்பர் தவிர வேற எதுவும் சேவ் பண்ணல. இங்க பாரு, நீ இதுக்கப்புறம் பிரீதாவோட பேரை கூட சொல்லாத, புரியுதா? நான் தான் பைத்தியம் மாதிரி உனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க யார் கூட பேசுறேன்னு தெரியல. யார் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏன் போன் எடுக்கல? ஏன் நீ என்னோட பொண்டாட்டியா என்ன? இல்லல, அப்புறம் எதுக்காக என் மேல உரிமை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? நீ லக்கியா இருக்கறதால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆப்வியஸ்லி நான் உனக்கு திரும்ப திரும்ப கால் பண்றேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? எதுக்காக என் போன் எடுக்கலன்னு சொல்லு. பேபி, ஜஸ்ட் காம் டவுன், ரிலாக்ஸ். நான் உன்னோட போன் எடுக்கலனா நானும் கண்டிப்பா ஏதோ பிஸியா இருப்பேன், வேலையா இருப்பேன், நீ புரிஞ்சுக்கணும்ல. என்ன கரெக்டா? இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ? Just tell me what is the... Oh, hello, Mr. Busy. நல்ல காது திறந்து கேட்டுக்கோ. உன் லைஃப்ல நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நான் கால் பண்ணும்போது நீ எல்லா வேலையும் விட்டுட்டு என் கால் அட்டெண்ட் பண்ணணும். என்ன புரியுதா? நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? நீயும் போன் எடுக்கவே இல்ல. அதனாலதான் உன்னை பார்க்க நான் உன் வீட்டுக்கு வரேன். நான் செகண்ட் கிராசிங் கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு நீ கொஞ்சம் கூட டிசர்விங் கிடையாது. ஆனா என்ன பண்றது, நான் உன்ன மாதிரி கேவலமான செல்ஃபிஷ் கிடையாது. நான் நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா? Shut up, my foot. ஒரு நரி தன்னை பசுமாடுன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. Just tell me what is the matter right now. I want to know. You shut up. உனக்கு தெரியாம உன் பின்னாடி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒருவேளை நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லனா யார் முகத்துல உன்னால முழிக்கவே முடியாது. ஏன் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கியா? நான் இந்த பிரச்சனையும் பண்ணல. உனக்காக இன்னொருத்தங்க பிரச்சனை பண்ண போறாங்க. நல்லவ முகமூடிய போட்டு சுத்திட்டு இருக்கல, அந்த முகமூடிய சீக்கிரமா கட்டிட்டு வாங்க. காரணோட ரிங் செரிமனில நீ யார அதிகமா நம்பறியோ அவன் தான் உனக்கு துரோகம் பண்ண போறான். அவன் தான் உண்மை எல்லாத்தையும் வெளியே சொல்ல போறான். What? யார்? என்ன பேசுற? லிசன், கொஞ்சம் பொறுமையா தெளிவா கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லு. இவ்ளோ ஸ்பீட்ல
என் மைண்ட் கிராஷ் ஆகுது. நீயே கிராஷ் ஆக போற. உன் உண்மை எல்லாமே கூடி சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய வர போகுது. வாட் பேபி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் யார் பண்ண போறாங்க? Sherlyn, are you there? Sherlyn.